ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்மளோட துளுக்க மல்லி செடி வாங்கினதுலேருந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக எப்படி வளர்ந்துச்சுன்னு நான் ஒவ்வொரு வீடியோவாக தனித்தனியாக அப்லோட் பண்ணிக்கிட்டே வந்தேன். அதெல்லாம் சேர்த்து கலெக்ஷனாக இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலாக சின்ன சைஸில் இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இப்போ வரைக்கும் எப்படி க்ரோத் ஆகிருக்கிறதுங்க அப்படிங்கிறத நான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கிளிப்பிங்ஸ் ப்ளஸ் ஃபோட்டோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா இதை ஆக்சுவலாக நம்ம ரீபாட் பண்ண உடனே எடுத்தது. அதுவும் நம்ம அடீனியம் பிளான்ட்டோட சைடில் 2 பக்கமும் இடம் காலியாக இருக்குங்கிறதுக்காக நான் ரீபாட் பண்ணி வச்சுருந்தேன். ஆக்சுவலாக அந்த ரீபாட் பண்ணும்போது அதோட சைஸை பார்த்துக்கங்க, ரொம்பவே சின்ன சைஸில் தான் ரீபாட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி தனித்தனியாக ஒரு பாட்லையும் ரீபாட் பண்ணி வச்சுருந்தேன். ப்ளஸ் ஊடு பயிராக நம்ம ரோஜா செடி கூடயும் ரீபாட் பண்ணி வச்சுருந்தேன், மல்லிகை செடி கூடயும் ரீபாட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாமே க்ரோத் ஆச்சு. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வளர்ந்த பிறகு இது ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்து மொட்டு வைக்கிற ஸ்டேஜில் எடுத்த வீடியோ நல்லா பாருங்கள். அதுலேருந்து கட் பண்ணி கீழே வச்சது தான் இதுவும் துளுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னும் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன். அப்புறம் நம்ம சைடில் 2 பக்கம் வச்ச செடிகள் தான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அந்த ஸ்டெம்மை பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகி நம்ம நுனியை கட் பண்ண பிறகு வந்த வளர்ச்சி இது எவ்வளோ கிளை பிரிஞ்சு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இப்போ அடீனியம்க்கு ஈக்குவலாக வளர்ந்துருக்கு இல்லையா? ஆக்சுவலாக இந்த அடீனியம் நான் இன்னொரு பிரான்ச்சை கட் பண்ணி விட்டப்போ இந்த வீடியோ எடுத்தேன், கட் பண்ணிவிட்டு காமிச்சிருந்தேன். இதை பாருங்கள் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு அப்படின்னு. இதோட ஃபஸ்ட்டு மொட்டு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பேன். அந்த மொட்டு தான் இந்த மொட்டு. நல்லா பாருங்கள், இந்த சைஸில் சின்ன மொட்டாக வந்தது. இப்போ ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வளர்ந்துருக்கு. அந்த கிளிப்பிங்ஸையும் காமிக்கிறேன், பார்த்துட்டு வாங்க. பாருங்கள், ஒவ்வொரு நாளும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக எப்படி வளர்ந்துச்சு அப்படிங்கிறத நான் கிளிப்பிங்ஸில் கவர் பண்ணியிருக்கேன். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குன்னு. இப்போ இது இன்னைக்கு மார்னிங் நான் எடுத்த வீடியோ. நல்லாவே செண்டு மாதிரி அது வளர்ந்துருச்சுங்க. நம்ம செண்டு மல்லின்னு சொல்கிறதுக்கு பேருக்கு தகுந்த மாதிரி செண்டு மாதிரி வளர்ந்துருக்கு. எவ்வளோ மொட்டுக்கள் வச்சுருக்குங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி நம்ம பிளான்ட்டோட க்ரோத்தையும் காமிக்கிறேன், அதையும் பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அடீனியமோட 2 சைடில் சின்னதாக வச்ச செடி இப்போ அடீனியமே மூழ்கிற அளவுக்கு அதுக்கு மேலே வளர்ந்து நிற்கிது. பார்த்தீங்கன்னான்னு தெரியும், அடீனியமை விட ஹைட்டுக்கு போயிடுச்சு. நல்லாவேவும் நல்லா அப்படி தளத்தலன்னு செழிப்பாக வளர்ந்துட்டு இருக்கு. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. அதே மாதிரி எல்லா பக்கமும் மொட்டு வச்சிருக்கு. இருங்க, பின்னாடி சைடும் இருக்குது, அதையும் காமிக்கிறேன். நான் அமேசானில் தான் விதை வாங்கி ஃபஸ்ட்டு ஏற்கனவே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இதே மாதிரி வளர்த்துருக்கேன். அந்த ரிமைனிங் விதையை தான் இப்போ போட்டு விட்டு இப்போ நல்லா செழிப்பாக தளன்னு வளர்ந்து நிற்கிது. அதுவும் நல்ல பூ வைக்குதுங்க. எனக்கு ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி யாரும் வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினச்சா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி வளருதுங்கிற ஐடியா கிடைக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை ஹாப்பியாக ஷேர் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய கார்டனிங் வீடியோஸும் அப்லோட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.